ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா அண்ணா, ஐயோ செங்கோடா, என்னப்பா இது? ஐயோ, இவர் தான்ப்பா பண்ணையார் மகன். ஐயோ ஐயோ, அட கடவுளே, இந்த பையனை ஏன்டா இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறேன்? அண்ணனுடைய ஆத்திரம் இப்படியா முடியணும்? இல்லம்மா, நடந்தத வராவரியா கேட்டுக்கிட்டு பேசுறேன். இது என்ன கேட்கறதுக்கு? ஊர் பையனுக்கு ஆளாயிட்டோமே அப்பா. அம்மா, நான் இவனை அடிக்கலம்மா. போய் வேற சொல்ல கத்துக்கிட்டியா? ஐயோ, நான் போய் சொல்லிக்க, நான் இவனை அடிக்கலைங்கம்மா. ஐயோ, செத்த போன மாதிரி இருக்கானே, இவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு. ஐயோ, நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏன் தான் நிக்கிறீங்க? போய் வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. ஓடுறா ஓடு, இன்னும் ஏன் நிக்கிற? அடிக்கலைங்க, எல்லாம் பாத்துக்கலாம். ஏட்டையா, என் பையனை அடிச்சிருந்தாங்க, வீட்டுல விட போட்டு புதைக்கிறது திட்டம் போட்டுட்டாங்க. அட பாவி, நீ நாசமா போ, நல்லா இருப்பியா? ஏட்டையா, என் கண்ணு முன்னாலே இந்த பையனை தூக்கு போடுங்க, தூக்கு. அட பாவி, என் பையனை பார்க்க முடியலையே. எவ்வளவு சாமர்த்தியமா அந்த வேலையை செஞ்சுட்டு எங்களை ஏமாத்தி போட்டேன். என்ன என்ன வேண்டாலும் செய்ய, எனக்கு விலங்கு மாத்திரம் போடாதீங்க. அப்புறம் நான் மனுஷனா உலகத்துல உலாத்த முடியாதுங்க. நல்லா விசாரணை பண்ணிக்கங்க. என்னடா விசாரணை பண்றது? விசாரணையா? நடந்ததெல்லாம் நானே கண்ணால பார்த்தேன். ஏட்டையா, மாட்டுக்கு வளங்க. ஐயா ஐயா, ஏட்டையா, என் பேச்சு கேளுங்க ஐயா. அவசரத்துல புத்தி தடமாறி போய் என் மகன் தெரியாம இந்த காரியத்தை செய்துட்டான். இனிமே என் மகன் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டான். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா, இல்லன்னா அந்த சங்கிலி என் கைக்கு போடுங்க. அம்மா அம்மா, என்னமா நீங்களே என்ன கொலைக்காரன் சொல்லி செயலுக்கு அனுப்பி போடுங்க போல இருக்கு. ஐயோ, என்னடா இது? இப்போ ஏன்டா பொய்ய சொல்ற? உண்மை சொன்னாலாவது மன்னிச்சிடுவாங்க. பொய்ய சொல்லாதடா. அம்மா, உங்க மேல சத்தியமா இந்த பையனை நான் அடிக்கலாமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அண்ணா அண்ணா, ஏதோ தவறுதலா நடந்துட்டதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவனை இப்படி அவமானப்படுத்தணுமா? என் வீட்டுக்காரையும் ஊரை விட்டு போக வச்சு என் மகனையும் என்னை விட்டு பிரிக்கிறதுல நீங்க என்னன்னா லாபத்தை காண போறீங்க? நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைங்கிறது நினைக்க வேண்டாமா? நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு சங்கடமா தெரியலையா? உங்க ரத்தம் துடிக்கலையா அண்ணா? எங்க குடும்பம் நடுத்தரவுல நிக்கிறது உங்களுக்கே சம்மதமா இருக்கா அண்ணா? அந்த உன் மகன் எப்படி மண்டே உடனே தலைமுறை படுக்க வச்சுட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ பாத்துட்டு சும்மா இருக்கியா? என் வயிறா பத்திக்கிட்டு எரியுது. இந்த பயல துண்டு துண்டா வெட்டி தூக்குல போட்டால் என் மனசா. அப்படி எல்லாம் ஏட்டையா, என்ன பேசாம நிக்கிறீங்க? சைக்கிள் கட்டி இழுத்துட்டு போங்க. ஐயோ, போறாங்கல்ல. ஏட்டையா, இந்த அம்மா அழுவாச்சியை கண்டு இந்த செங்கோடனை விட்டீங்க, அப்புறம் எத்தனையோ குறைவு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். வாழ்ற குடும்பத்தை கெடுக்கிற புண்ணியமா நீ எங்க இருந்தப்பா வந்து சேர்ந்தே? உனக்கு நாங்க என்னப்பா கெடுதல் செய்தோம்? என்ன ஏட்டையா, நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு வாங்க. செங்கோடா, என் கண்ணே. ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டையா? என் மகனை விட்டுடுங்க. அவனை கொண்டு போறீங்கன்னா ஒரு குடும்பமே நாசமாயிடும் ஐயா. ஒரு குடும்பமே நாசமாயிடும். இந்த பழி எந்த தலைமையிலேயே போகட்டும். நீயும் அம்மாவும் எனக்காக கச்சேரி கொண்டே வந்து போடாதீங்க. அம்மா பார்க்கறதா நல்லது. ஏட்டையா வர்றேங்க. எங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. கேட்டையா, நடந்த செய்தி பூரா நானும் கேள்விப்பட்டேன். எங்க மச்சான் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாருங்க. இது வேற யாரும் நாசமா போறவங்க செய்த வேலை. என் பேச்சு நம்புங்க, அவரை விட்டுடுங்க. சும்மா அவரை விட்ட முடியாதம்மா. அவர் இந்த குற்றத்தை பண்ணலன்னு யாராவது ருசுப்படுத்தணும். அவர் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் தான் சொல்றீங்களே. நீ மட்டும் சொன்னா போதுமாமா? கூட எங்க ஐயனையும் சேர்த்து சொல்றேன். இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இங்க பேசப்படாது. முதல்ல வெளியே போய் சொல்லு. எங்க மச்சானையும் கூட அனுப்பிடுங்க, நாங்க வெளியவே போயிடுறோம். முடிச்சு வேணாரு, இவங்க முதல்ல வெளியே போய் நிக்க சொல்லு. அம்மணி, என்ன அம்மணி என்னென்ன பேசிக்கிட்டு? ஏதாவது அம்பு வந்துட போது, வா வெளியே போகலாம். என்னப்பா இது? ஒரு மனுஷன் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட வெளியே போக சொல்றாங்க. இனிமே இங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போங்க வெளியே. பொல்லாத நியாயத்தை கண்ட மாதிரி பொண்ணையும் கூட்டிட்டு போலீஸ் கச்சேரிக்கு வந்துடுறானுங்க. உன் ஜோலியா பாத்துக்கிட்டு நீ சும்மா இருயா. அடையா கத்துற. இன்னும் நீங்க போற என்ன ஏட்டையா, போறதுக்குள்ள ஒரே அடியா கோச்சுக்கிறீங்க. போங்க. செங்கோடா, நீதான் குத்தவா. உன்னை தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன். ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நான் என்னத்துன்னு சொல்றேன்? சத்தியமா அந்த பையனை நான் அடிக்கலீங்க, அவ்வளவுதான் சொல்லு. நீ திருப்பி திருப்பி அதே பாடத்தை தான் சொல்லிட்டு இருப்ப. 316. அப்பா சாமி, கண்ணை முடிச்சிட்டியா? இப்பதான்டா நான் புதுசு வந்தது. ஏட்டையா ஏட்டையா, என் பையன் கண்ணை முடிச்சிட்டா. சாமி, முள்ள 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 முள்ளடா சாமி. அப்பா கண்ணா என்ன செய்யுது? பள்ளியாண்டவா, நீ தாண்டா காப்பாத்தணும். என்ன சார் இதெல்லாம்? என்ன நடந்தது? செங்கோடன் ஏன் இப்படி நிக்கிறாரு? தம்பி, செங்கோடன் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. நோ நோ,
யூ ஆர் ராங். நடந்த விவரம் உங்களுக்கு பூராவும் தெரியுமா? ஏன் தெரியாது? செங்கோட உங்களை அடிச்சு தூக்கிட்டு போனதை மாயாண்டி பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணா, நான் பிறகு செங்கோட வீட்டுக்கே போய் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன் சார், என்ன அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிற செங்கோட அவங்க வீட்டுக்கு எதுக்கு சார் தூக்கிட்டு போனோம்? ஏட்டையா, தம்பி அடிபட்ட அதிர்ச்சியில ஏதோ உளருது, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அட பாதி பையன் அவனே, உன்னை அடிச்சு மண்டையை உடைச்சதும் இல்லாம குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அவன் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். அத மாயாண்டி வந்து அந்த விவரத்தை சொன்ன ஒரு பாடு ஏட்டையாவை கூட்டிக்கிட்டு போய் ஆச்சுக்கிட்டுல வந்தான். அப்பா, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமில்ல? ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது இல்ல? ஏன் தெரியும்? அப்ப கொஞ்சம் சும்மா இருங்க. மாயாண்டி, என்ன செங்கோட அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? செங்கோட என்ன அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? அடிக்கிறத பாக்கல, தூக்கிட்டு போறத பாத்துட்டு. அதனால அவர் தான் அடிச்சுட்டாருன்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன தம்பி நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏன் தம்பி, உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே விரோதம். அந்த பையனை தவிர உங்களை வேற யாரும் அடிக்க முடியும்? சார், செங்கோடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் விரோதமே ஒழிய எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தகராறும் கிடையாது. நடந்த விவரத்தை பூரா நான் சொல்றேன் கேளுங்க. செங்கோடன் கிட்ட 4-5 பேர் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நான் தூரத்துல இருந்தே பார்த்து செங்கோடனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அதே சமயத்துல எவனும் ஒருத்த முகத்தெல்லாம் துணியால மூடிக்கிட்டு செங்கோடனுக்கு தெரியாம அவரை பின்னாடி அடிக்க போனான். நான் அதை தடுக்கிறதுக்குள்ள அந்த அடி தவறு என் தலைமையில விழுந்துடுது. நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். அடிபட்ட என்ன சிகிச்சை பண்றதுக்காக செங்கோட அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். ஏன் சார், இப்ப கூட உங்களுக்கு உண்மை புரியலையா? புரியுது தம்பி, நல்லா புற கொடுத்துட்டப்பா. சந்தர்ப்பம் அப்படி இருந்ததுனால நீ தான் அடிச்சுட்டேன்னு நினைக்க வேண்டிய ஏற்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிடப்பா, நீ வீட்டுக்கு போகலாம். செங்கோடா, உன்னை அடிக்க வந்தவங்க யாருன்னு உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? அது எப்படின்னு சொல்ல முடியும்? எல்லாரும் மனுஷன் மாதிரி தானுங்கிறதானுங்க. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கணும், வரணும். சரிப்பா, போயிட்டு வா. என்ன இப்படி இருக்கு? பாபு நம்ம வீட்டுக்கு போ. இல்லைங்க, வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து போட்டு வரணும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறியா? ஆகும். சரி, வரணும். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். உண்மை குற்றவாளிகளை ரொம்ப சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு போகலாம். தேங்க்ஸ். அட மாயாண்டி, நீ என்னப்பா சொல்லா கொள்ளா பொசுக்குன்னு வெளியில வந்து நிக்கிற? உள்ள ஒண்ணு பேயா தேடிட்டு இருக்க நானு. நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மாயாண்டி, இனிமே நீ யாரையும் எங்கேயும் எப்பவும் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படாது. நீங்க வாங்கப்பா. சின்ன பொண்ணு, நீ ஏமா நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு நிக்கிற? ஒண்ணுமில்ல பவுளமன், அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. நீ போய் நம்ம கிராமத்து வைத்தியரை கூட்டிட்டு வா. இதோ போறோம்மா. தங்கம், யோசிக்காது, இனியும் தாமதிக்காதே. உன் தாய் மூர்த்தி தெளிந்து எழுவதற்கும் மனதை தைரியப்படுத்திக்கும். தற்கொலைக்கு தயாராகிவிடு. தாய்க்கும் தமையனுக்கும் முன்னால் வரும் இடையூர் 1-2 அல்ல தங்கம், 1-2 அல்ல. அம்மா, என்னை தேட வேண்டாம். என் முடிவை நினைத்து யாரும் அழ வேண்டாம். என் இறுதி வணக்கம் தங்கம். தங்கம், அண்ணா, என்ன மன்னிச்சிருக்கா, மன்னிச்சிருக்க. என்ன முடியுது? உலகத்துல நான் பாடவே பிரியப்படலண்ணா. என்ன மணி சொல்ற? நான் ஒரு உயிரோட இருக்கிறதுனாலதானே உங்களுக்கு, அம்மாவுக்கு, எல்லாருக்கும் தொந்தரவு. தங்கம், தங்கம், அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. உனக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் நான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் எப்பவோ எங்கேயோ போயிருப்பேன்.
எனக்கு வாழவே பிடிக்கலன்னா தப்புமா தப்பு. நீ சாக மாட்டேன் நீங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. தலையில அடி. நீங்களும் உங்க தங்கையை தவறா நினைக்கலன்னு சத்தியம் பண்ணுங்கண்ணா. இனிமே நினைக்க மாட்டேன். எங்க அப்புறம் நினைக்க மாட்டேன். என்ற மேல தப்பு ஒண்ணும் இல்லைன்னு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போன்னு ஏட்டையா சொல்லிட்டாரு. அண்ணா இப்பதான் எனக்கு உயிர் வந்துச்சு. பண்ணையார் மகனுக்கு எப்படி இருக்குன்னா? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, பொழைச்சுக்குவான். அம்மா எங்க? அம்மா இப்பதான் மூச்சு தெளிஞ்சு எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு பழையபடியே மயக்கமா இருக்குன்னு படுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளதான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முனி நீ அம்மாவை தனியா விட்டுட்டு? அம்மா 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 எங்க மணி? இங்கதான் படுத்திருந்தாங்கண்ணா. என்ன மணி இது? இது ஏன் லெட்டர்? அம்மா 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 எங்களை விட்டு போட்டு போறதுக்கு எப்படிமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? எங்களை விட்டுட்டு போறதா இருந்தா எங்க 2 பேரும் இங்கே கழுத்து நெருப்பு போட்டுட்டு நீங்க போங்க. நான் என்னடா செய்வேன்? என் புத்தியே சரியில்லைப்பா. என் புத்தியே சரியில்லை. தங்கத்தோட கடிதாசி என் மனசை கலக்கிட்டது. அதுவும் இல்லாம நீ இனிமே திரும்ப மாட்டேன்னு சொல்லி நான் இந்த முடிவுக்கு வந்தேன்ப்பா. நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கீங்கன்னா நான் ஒரு காலம் சாக மாட்டேன்ப்பா. நான் ஒரு காலம் சாக மாட்டேன். உங்க 2 பேருக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சு என் கண்ணார பாக்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன்டா. சத்தியமா சாக மாட்டேன். சத்தியமா சாக மாட்டேன்ப்பா. ஆமா ஏண்டா நீ எப்படிடா வந்த? வாங்கம்மா சொல்றேன். அப்புறம்ங்க என்ற மேல தப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏட்டையா என்ன செயலுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணி போட்டாருங்க. ஐயோ அப்புறம்ங்க பண்ணையார் மாவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சுட்டானுங்க. எழுந்திருச்சுங்க. செங்கோட என்ன அடிக்கலீங்க. செங்கோட மேல எந்த விதமான தப்பு இல்லைங்க. செங்கோடனை அடிக்கிறதுக்கு தான் 2-3 பசங்க போனானுங்க. பெரிய சண்டைங்க. நான் செங்கோடனை காப்பாத்துறதுக்காக அங்க போனேங்க. அந்த பசங்க என்ற மண்டையில அடிச்சு மண்டையை பொழந்து போட்டானுங்க அப்படின்னு உண்மையை சொல்லி போட்டானுங்க. ஆமாங்க. அப்புறங்க ஏட்டையா என்ற மேல தப்பு இல்லைன்னு நினைச்சு என்ன வீட்டுக்கு போக சொல்லி போட்டாருங்க. அவள் தானுமா நடந்துச்சு. நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலீங்க. அப்பா என் சாமி என்ன மன்னிச்சுடா அப்பா. உண்மை தெரியாம நானே உன் மேல குத்தம் சொல்லிட்டேன்டா. அது ஒண்ணும் இல்லைங்க. ஏன்பா அந்த பண்ணையார் மகனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. உசுறு கொண்டு மோசம் இல்லைங்க. மண்டத்தானுக்கு குழந்து போச்சு. அண்ணா நான் ஒண்ணு கேக்குறேன், கோவப்பட மாட்டீங்களே? ஐயோ இனிமே உன் மேல கோவப்பட மாட்டோம். நீ மட்டும் செத்து போறேன்னு சொல்லி போடாது. பண்ணையார் மகனை என்னென்ன திட்டுனீங்க, கடைசியில அவரு தானே உங்க உயிரை காப்பாத்த வந்தாருன்னு சொல்றீங்க. என்னன்னா பேசாம இருக்கீங்க? அண்ணா இப்ப கேக்குறேன், தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லேன்னு உங்களுடைய உயிரை காப்பாத்தின ஒரு நல்ல மனுஷன் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டான்னு நினைக்கிறீங்களா? தங்கம் அம்மனி, இந்த உலகத்திலே உனக்கு தகுந்த புருஷன் அந்த பண்ணையார் மகன் தான். ஆமா, உனக்கு தகுந்த புருஷன் பண்ணையார் மகன் தான். செங்கோடா அண்ணா உண்மையாதான் சொல்றீங்கப்பா? உங்க சத்தியமா சொல்றேங்க. அம்மனி மனசு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு அந்த பண்ணையார் மகனால் தானுங்க முடியும். அண்ணா நிஜமா தான் பேசுறீங்களா? ஆமா அம்மனி, உங்க அண்ணன் தான் இப்படி பேசுறேன். அண்ணா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை எனக்கு கணவனா முடிவு கட்டிட்ட பிறகு அவர் அங்க அடிபட்டு அலங்கோலமா கிடக்கிறது என்னால பார்க்காம இருக்க முடியுமா? அவருக்கு பணிவிட செய்யாம நான் இங்க இருக்கலாமா? என் மனசுதான் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது அம்மணி, முடியவே முடியாது. அவ்வளவு கல்பனசு படைச்சவன் எனக்கு தங்கச்சியா பிறக்கிற. அம்மணி புறப்படு, கொண்டுட்டு போய் அந்த பண்ணையார் மாவங்கிட்ட சேர்த்து போட்டு அவனுக்கு சௌக்கியமானவன உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்ட மறு வேலை பாக்குறேன். செங்கோடா அந்த பண்ணையார் ஏதாவது சொல்லிட்டு போறாரப்பா? அவன் என்னத்துக்கு சொல்லி போட போறான், எனக்கு அதை விட பேச தெரியுமுங்க. நீ மட்டும் கோவமா பேசாதடா. அதுக்கு நாங்க பாத்துக்கலாம். அம்மணி அம்மா காலைல விழுந்து கும்பிடு. தீர்க்கு சுமங்கலியா இருமா. எல்லா பயல்களையும் இங்க வந்து கூடிக்கிட்டு தம்பிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. போங்கடா பயல்களான்னு துரத்தி விட்டாங்க. அடிச்சு விரட்டு பயல்களா. நீங்க திண்ணையில போய் உட்காருங்க. ஆமா என்ன முழிக்கிற? சண்டைக்காரன் பிறந்தவளை கூட்டிட்டு வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்கானேன்னு பாக்குறியா? நடந்ததை எல்லாம் மறந்து போடு. விஷயத்துக்கு வரும் என்ற பிறந்தவன் ஒன்ற மவனை பார்த்து அவனுக்கு பணிவிட செஞ்சு அவன் சவிக்கமாகற வரைக்கும் அவன் கூடவே இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்து போட்டான். நானும் அதுக்கு சம்மதிச்சு போட்டேன். நீயே அதுக்கு மறுப்பு சொல்லாம ஒன்ற மருமவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. அரைச்சி ரோஷம் கட்டான். சண்டைக்காரன்
என்னால வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் மகனுக்கு இந்த நிலைமை வராது காரணமே நீதானடா. ஏன்டா இந்த அவனை இங்க பார்க்க வந்திருக்கு? மாமன் வேற கூப்பிட வந்துட்டான். மானங்கட்டவன். அதோட பேச்ச நிறுத்தி போடு. நிறுத்தலைன்னா நிறுத்தி போடு. நான் நிறுத்தி நிறுத்தலைன்னா என்ன செய்வேன்? நான் உன்னை மாமான்னு கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல. நான் நிச்சயம் நிறுத்தி போடு. நானும் நிறுத்தி போடலாம். ஆனா மறுவாதியா அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்டு மாதிரி சொல்லி பாரு. கல்யாணமா? செங்கோடா, இந்த பேச்ச இங்க வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறதா? தகுதியும் ஏன் மகனும் உன் தங்கச்சும் புருஷன் மச்சாதியா வாழ முடியாது, வாழவும் கூடாது, வாழவும் விட மாட்டேன். ஆமா, மறுபடியும் அப்படி சொல்லாத. அப்படித்தான் சொல்லுவேன். மறுபடியும் அப்படி சொல்லாத என்ற பிறந்தவ தாங்க மாட்டா செத்து போயிடுவான். வீணால ஒரு பொண்ணு பாவத்துக்கு ஆளாவாத நீயும் நானும் வேணாலும் விரோதியாவே இருந்து போறோம். அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போது அவங்க 2 பேரும் பிரிக்காது. ஆமா, இந்த ஜென்மத்துல ஓ நினைப்பு நிறைவேறாது. அதுக்கு இந்த சங்கிலியை போய் சரி சொல்ல மாட்டாடா. போகலையே பண்ணையாரே, என்ற பிறந்தவளுக்காக இத்தனையும் நான் பொறுத்துக்கிறேன். இல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு இரமணி இந்த பெரிய மனுஷன் என்னத்தான் முடிவு சொல்ற பார்த்து போட்டு போயிடலாம். முடிவாதான் நான் சொல்றேன். உன் தங்கச்சியை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடிடு. நிக்காத. நான் கடைசியா சொல்றேன். ஒன்ற மருமகளை கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போய்தான் தீரணும். அது ஒரு கால் நடக்கிறாங்க. நடந்துதான் தீரணும். மரியாதை வெளியே போயா? என்னையா செங்கோடா, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வெளியில போகல, என் ஆளுகளை விட்டு கழுத்தை பிடிச்ச வெளியில சொல்லுவேன். ஒன்ற அண்ணனால இனிமே பொறுக்க முடியாது. புறப்படுங்கிற இங்க என்ன பண்ணி போற? இந்த வீட்டுக்குள்ள போ. உங்க அண்ணன் செங்கோட தான் சொல்றா போகல. உன்னை எந்த பயம் தடுக்கிறான் நான் பாக்குறேன். போமணி, இந்த நில்லு. வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டி விடுவேன். அவளை தடுத்த ஒரு கையை நறுக்கி போடுவேன். நறுக்கி போமணி என்ன செங்கோடா, அவ்வளவு தைரியம் வந்துச்சு அவனுக்கு? என்ன மன்னிச்சு போடுங்க. சின்ன பிள்ளைத்தனமா தெரியாதனமா பேசி போட்டு என்ன இருந்தாலும் நான் உங்க தங்கச்சி பையன் தானுங்க. வேணும்னா அவங்க பண்ணை ஆளுங்களை கூப்பிட்டு என்ன இந்த மரத்திலேயே கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சு கொண்டு போடுங்க. ஆனா என்ற பிறந்தவளுக்கு உங்க பையனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு போடுங்க. உங்க காரை பிடிக்க அந்த பொண்ணு வந்து எங்க பையங்கய்யா? எங்கய்யா பையன்? நம்ம தம்பி இந்த கடுதாசியை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுச்சுங்க. எங்கய்யா போனா? விவரம் சொல்லலீங்க. எந்த பக்கம் ஏன் போனா? இந்த பக்கம் தானுங்க. ஐயோ, அட பாவி பயலே, உன்னை நம்பி நான் நாசமா போனனே. என்ன கருதாசி இருந்தாலும் சொன்னீங்க? விளையாடுங்க இல்லீங்க. விளையாடுங்க, படியா படிச்சு தொலை. எங்கள் பிரிவை நினைத்து யாரும் வருந்த வேண்டாம். எங்களை தேடவும் வேண்டாம். கண்ணன் சங்கம். ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாரு ஐயா. கண்ணு பாரு நின்றுகிட்டு இருக்குதே. போய் தேடி பிடிச்சு போட்டா. அழுக்கண்ணா இங்க வா. என்ற பிறந்தவளும் பண்ணையார் மகனும் இந்த பக்கம் போறத பாத்தியா? நான் பார்க்கலையப்பா. பொழுதாய், என்ற பிறந்தவளும் பண்ணையார் மகனும் இந்த பக்கம் போனாங்களா? கண்ணு மச்சான், நம்ம தங்கமும் பண்ணையார் மகனும் இந்த பக்கம் போனாங்களா? இல்ல மாப்பிள்ளை, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க. மாமா மாமா, என்னங்க மாமா இது? செங்கோட அந்த மாயாண்டி பையன் என்னை அடிச்சு போட்டுட்டு ரெக்கமாவி இழுத்துக்கிட்டு போயிட்டான். என்னங்க மாமா சொல்றீங்க? உண்மைதானா? ஆமா மாமா, அந்த மாயாண்டி அன்னைக்கே மண்டைய உடைச்சிருப்பனுங்க. உங்க முகத்துக்காக விட்டனுங்க. மாமா, என்ற பிறந்தவளை அந்த பண்ணையார் மகன் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டானுங்க. ஆமாங்க, அவளை தேடுறதுக்காக தான் உங்களையும் துணைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்துருங்க. நீங்க அதை விட பெரிய சமாச்சாரமா சொல்றீங்க. அப்படி எப்படியாவது அந்த பழகிட்ட இருந்து என் ரெக்கம்மாவை விடுவிச்சு காப்பாத்த. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது என்ற பிறந்தவளையும் ரங்கமாவி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு வந்தே சேர்க்கறனுங்க. இல்லாட்டி நான் திரும்பவே மாட்டனுங்க. செங்கோட செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க. நாளே வந்துட்டு வேணாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேனுங்க. ரங்கம்மா, என்ன பேசுனேன்? இன்னைக்கு என் இடத்துல வந்து அம்பிட்டு கிட்ட பாத்தியா? இந்த இடத்துக்கு உங்க அப்பனும் வர முடியாது, அந்த செங்கோடனும் வர முடியாது. எங்க மாயாண்டி என்ன இருக்கிற இடத்துக்கு எவன் கூட வர முடியாது. எப்பா சித்திரகுப்தா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஒரு கணக்குக்கு சொன்னேன், கணக்கு தப்புன்னா விட்டுடு.
என்கிட்ட இருந்து இனி தப்பவே முடியாது. அக்கிரமத்தை அளவுக்கு மீறி செய்யறவங்க அதிக நாள் வாழவும் முடியாது. ஏன் முடியாது? நீயும் நானும் புருஷன் முஞ்சாதியா வாழத்தான் போறோம். அதை இந்த ஊரு ஜனங்க பார்த்து அட பாவமே, இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்து போச்சு, பார்க்க சகிக்க முடியலையே அப்படின்னு ஓன்னு அழுவாங்க. அப்படியா? அப்படித்தான் சொல்றாங்க இவங்க. ரங்கம்மா, உன் பிடிவாதமான பேச்ச கேட்டு இனிமே இந்த மாயாண்டி அஞ்சவே மாட்டான். தாயா, சட்டம் போட்டு பேசிட்டு அதை பார்த்து இந்த ரங்கம்மாவும் பயந்துடவே மாட்டான். இன்னைக்கு நீ என்ன பேசினாலும் சரி, மாயாண்டி அண்ணனுக்கு உனக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஓம்படி போயிடு வெளியே. வெளியே போலாம். என்ன பார்த்தா வெளியே போக சொல்ற? வெளியே போட்டு போனா என்ன செய்வ நீ? ஆமா, போயிடு வெளியே. ரங்கம்மா, உன்னை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நானும் உன்னை ரொம்ப தயவா கேட்டுக்கிறேன், ஒரு நல்ல காரியம் செய்யறியா? நீ இந்த உலகத்தை விட்டே ஓடிட்டேன். மானம் கேட்டவன், எங்க அப்பனையும் அடிச்சு போட்டுட்டு என்னையும் இங்க கொண்டு வரதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? தட்டி கேட்க ஆள் இல்லன்னு தானே நீ தாண்டி குதிக்கிறேன். என் மச்சான் இங்க இருந்தா இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன பேசிட்டு இருக்கேன்? எனக்கு கோபமே இப்ப பரவாயில்ல, நான் போயிட்டு வர்றேன். அப்புறம் கூட்டி சாவிய அத்தமா வச்சுக்கடா, ஓடிட போறாடா. நீங்க பயப்பட வேண்டாண்ணே, இந்த ஓமப்படி உசுர கொடுத்தாலும் கொடுப்பான ஒளிய சாவியை தர மாட்டான். ஜாக்கிரதையா. என்ன சொன்னாங்க ரங்கம்மா? என்ன சொன்னாடா? ஐயோ, அவ கிட்ட நெருங்கவே முடியலையே. சட்டி எடுத்து அடிக்க வாரா, அருவாளுக்கு வெட்டுறா, என்னை கொன்னே போடுவா போலுக்கா. இலாண்டம் பயங்காரியா இருக்கிறிய, அருவாள் எடுத்து வெட்ட வந்தா ஒடியாந்துட்டாங்கறிய. இந்த பாரு, நான் சொல்றபடி கேளு. நமக்கு வேணுங்கிற ஆளை 10 பேர்த்த கொண்டாந்து உட்கார வை, அவ கழுத்துல தாலியை கட்டு. அவங்க அப்பனும் ஒண்ணும் பேச மாட்டான், அவன் ஆசை மச்சான் செங்கோடம் இல்ல, அவனும் ஒண்ணும் பதில் பேச முடியாது. இனிமே என்கிட்ட இருந்து நீங்கள்லாம் தப்பவும் முடியாது. தாத்தா, எல்லா திருட்டு பசங்களும் ஒன்னா மாட்டிட்டானுங்க. மறுவாதியா கேளுங்க, ரங்கம்மாவை எங்க கூட அனுப்ப முடியுமா இல்லையான்னு. மாயாண்டி, பிறந்ததுல இருந்து ஏன்டா இப்படி தப்பான வழியில நடந்துகிட்டு வர்ற? நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன், ரங்கம்மாளை செங்கோடன் கூட அமைச்சு வச்சுடாமா. நீ மகா பெரிய மனுஷன், அந்த சின்ன பையனுக்கா நீ சிவாரிசு வந்துட்டியா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு. நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் தான்டா. டேய், போமா சொல்றேன், ரங்கம்மாளை செங்கோடன் கூட அனுப்பிச்சு வைக்கிறியா இல்லையா? வைக்கலன்னா என்ன பண்ணுவனே? மச்சான், மச்சான், ரங்கம்மா, ஏய், ஏய் செங்கோடன். எங்க மச்சான் போயிருந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்கி என்ன தாத்தா இது? ஒண்ணும் இல்லப்பா. தாத்தா, ரங்கம்மாவை கூட்டிட்டு போய் பத்திரமா அவங்க அப்பா கிட்ட சேர்த்துருங்க. போற வழியில டேஷன்ல சொல்லி ஏட்டையா வந்து இந்த திருட்டு பசங்களை எல்லாம் இழுத்துட்டு போக சொல்லுங்க. நான் தங்கத்தை கண்டுபிடிக்காம அம்மா முகத்துல முழிக்க மாட்டேங்க. நான் வர்றேன். இருங்க மச்சான், நானும் வரேன். மச்சான், தம்பி, தங்கத்தை கண்டுபிடிக்காம சோறு தண்ணி சாப்பிடுறது இல்ல, கூட்டிக்கிட்டு வராம அம்மா முகத்தில் முடிச்சது இல்லன்னு தோட்டக்கார கம்பகிட்ட சொல்லிட்டு தம்பி தேடிட்டு போயிட்டு. அம்மா, அம்மா, என்ன விஷயம்? அம்மா, பண்ணையார் மகனும் உங்க பொண்ணு தங்கமும் தெப்பக்கர மண்டபத்துல தற்கொலை செய்துவிட்டு செத்து போயிட்டாங்க.
இத்தனை பயிர்களை அனுப்பி நீரும் போய் பையனை கண்டுபிடிக்காம வந்திருக்கிறீரே, நீர் உயிரோட இருக்கலாம் ஐயா. புரியுதுங்களே? ஆறு குளத்துல விழுந்து சாவலாம் ஐயா, நாக்க பிடிக்கிட்டு சாவலாம் ஐயா. ஐயா ஐயா என்னடா என்னடா நான் என்னத்த சொல்லட்டுமுங்க? சொன்னேன்டா. நம்ம சின்னையாவும் செம்போட தங்கச்சியும் செப்புக்கா மண்டபத்துல தற்கொலை செய்துக்கிட்டு செத்து கிடக்காங்க ஐயா. ஐயோ ஐயோ ஐயோ. மாப்பிள உங்களை தேடிக்கிட்டு உங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர மாப்பிள. எதுக்கு மச்சா? உங்க தங்கச்சியும் பண்ணையார் மகனும் தெப்பக்கார மண்டபத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து கிடக்காங்க. ஐயோ அகிலாண்டோ மாயாண்டி எங்கன்னு கேட்டா என்னென்னவோ கதையெல்லாம் சொல்றிய? ஐயா எனக்கு தெரியாது சாமி, சத்தியமா தெரியாதுங்க, நெசமா சொல்றேங்க. சரி, நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். 460 அகிலாண்டத்தை ஸ்டேஷனுக்கு கொண்டு போ. மாயாண்டி எங்க இருக்கிறான் நான் தேடி பிடிச்சு கொண்டு வரேன். தங்கம் தங்கம் என் கண்ணே தங்கம். தங்கம் தங்கம் எங்களை எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போறதுக்கு உன் மனசு துணிஞ்சிட்டுதா? அம்மாவும் ஒரு அண்ணனும் இருக்கிறாங்களேங்கிறத கடைசி நேரத்துல மறந்துட்டியா அம்மா? கண்ணனும் நீயும் கணவன் மனைவியா வாழ முடியலையேன்னு உலகத்தை வெறுத்துட்டீங்களா? என் கண்ணே தங்கம், உனக்காகவே தன் உசுர வச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அண்ணனை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அம்மா, தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அம்மா. அவனுக்கு யாரம்மா சமாதானம் சொல்ல முடியும்? உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு நல்ல காரியத்தை செய்த பிறகுதான் நான் செத்து போவேன்னு சொன்னேனே. எனக்கு முந்து நீ சாவு நாட்டிட்டியே அம்மா தங்கம். என் கண்ணே, இந்த தற்கொலைங்கிற முடிவுக்கு உன்னை யாரம்மா போக என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டு அப்பா அப்பா திகட்டு போன உங்க அப்ப அழுது அழுது சாகணும் நினைச்சு நீ சாவ நாடிட்டியா? நாம நினைச்ச பொண்ணோட நம்ம அப்ப வாழ விட மாட்டேங்கிறானே, இனி நமக்கு நிம்மதியே கிடைக்காதுன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டியாப்பா. அத்தை மகளை கட்டிக்கிற கூடாதுன்னு சொல்ற அப்ப முகத்துல முழிக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டியாப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நினைக்காத நினைப்பெல்லாம் நினைச்சு கட்டாத கோட்டையெல்லாம் கட்டி உன்னை பத்தி சதா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பிரயோஜனம் இல்லாம செய்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டியாப்பா. மகனே, உன் தங்கத்தை பாருப்பா. பேச்சுலயும் மூச்சுலயும் தங்கச்சி பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பியே, அந்த தங்கத்தை பாருப்பா. உன்னையும் என்னையும் மறந்து போன ராஜாத்தையும் பாருப்பா. செங்கோடா, நம்ம ராஜாத்தையும் பாருப்பா. கண்ணனுக்கும் தங்கத்துக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டு மரவேல பாக்குறேன்னு போனியே, உன் கண்ணுல மண்ணை போட்டுட்டு மண்ணுல பறந்துட்டாப்பா நம்ம தங்கம். தங்கம், நீ புத்தி கட்டவா, யோசனை இல்லாதவா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சது இதுக்கு தானா? நீ என்னத்தை படிச்ச, எதுக்கு படிச்ச? என்ன போல படிப்பு இல்லாத பையன் கூட தற்கொலை பண்ணிக்கிறது பாவம்னு சொல்லுவாரு. நீங்க இப்படி படிப்ப படிச்சு போட்டு இந்த முட்டாத்தனமான முடிவுக்கு ஏன் வரணும்? அடி பாவி, எங்களை எல்லாம் எடுத்து எரிச்சு போட்டு நீ அந்த பையனும் கண்ணாவத்து பண்ணிக்கிட்டு சொக்கமா இருந்திருக்கிறாங்க. அதனால படிச்சவங்களுக்கு லட்சணம். அதை விட்டு போட்டு என்னை அம்மாவை இப்படி மோசம் பண்ணிட்டு எதையும் சொல்லி புண்ணியம் இல்லப்பா. இதெல்லாம் எங்க அண்ணனுடைய கைங்கரியம். அண்ணா, இப்போ உன் மனசு திருப்தியா போயிட்டுதா? என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு நினைச்சியே உன் மகனும் வாழாம போயிட்டானே, பாத்தியா? தன் தங்கச்சிக்காக தன்னுடைய ஆற்றத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு என் பொண்ணு தங்கத்தை கூட்டிக்கிட்டு ஓடி வந்து உன் கால விழுந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுங்கன்னு கேட்ட போது என் மகனை காலால உடச்சியாவே இப்ப உன் மகன் கால் மாட்டுல உட்கார்ந்து நீ அழுதழுது கதற வேண்டிய கட்டம் வந்து பாத்தியா? அண்ணா அண்ணா, நீ சம்மதிச்சிருந்தா என் பொண்ணு இந்த முடிவுக்கு போவாளா? உன் மகன் தான் செத்திருப்பாளா? சொல்லண்டா, சொல்லு. ஏன் பேசாம இருக்கிறேன்? ஒன்று 2 தப்பு பண்ணிட்டு பேசுறேன். ஆரம்பத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கு கெடுதலே பண்ணிக்கிட்டு வந்திருந்த இவன் இந்த உசுரோட இருக்கக்கூடாது. இவனை கொண்டு போட்டு நீ என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன்பா. கண்ணுக்கு கண்ணா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன என் ஒரே பையன் கண்ணை மூடினான்னு கேள்விப்பட்ட உடனே நான் வாழ விரும்பல. செக்கோடா, இவனை நினைச்சு சிறுக சிறுக நான் உசுர விடுறதை விட நீயே என்ன சாகடிச்சு மகனோட அப்பனும் உசுர விட்டாங்கிற நல்ல பேர் இப்பவாவது எனக்கு கிடைக்கும். அதுக்கு முந்தி நீயும் உங்க அம்மாவும் என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. ஆனா ஒரே வார்த்தை,
அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்போம். அப்படி நீங்க கல்யாணம் செய்து வைக்கிறது உண்மையா இருந்தா நாங்க இப்பவே பொழைச்சுக்கிறோம். நீ படிச்ச பொண்ணுதாமா, புத்திசாலிதான் நீ. ராஜா, எங்க எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டியாப்பா. நீ என்ன தாமசம் உடனே முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆடுவேட்டி, இனிமே என் மருமவ செங்கோட இருக்கானே, அவன் சொன்னா எல்லாம் சரிதான். ஆமாங்க மாமா, இனி தாமசமே பண்ணக்கூடாதுங்க. தாமசம் பண்ணா மறுபடியும் சத்து போனாலும் போயிடுவாங்க. இல்லன்னா இனிமே நாங்க சாகவே மாட்டோம். என் கண்ணு, அப்பா, இப்பதானுங்க எனக்கு சந்தோஷம் ஆச்சு. செங்கோடா, இந்த உலகத்துல யாரு வேணாலும் சந்தோஷமாயிருக்கலாம், ஆனால் நீயும் ரங்கம்மாளும் சந்தோஷமாயிருக்கலாம். பார்த்தேன். அப்பா, என் செல்வமே, உங்களை காப்பாற்றுறேனே, அதுவே போதும். என் ராஜா, தங்கம், அம்மா, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காரியத்தை செய்து வச்சுட்டுதான் நான் செத்து போவேன்னு சொன்னேனே, அதே போல நடந்துருக்கமா? அப்படி இல்ல சொன்ன. பிரிஞ்சு போன நம்ம 2 குடும்பமும் சேர்ந்தாச்சு, கல்யாணம் செய்து வைக்கலாம்ங்கிற முடிவுக்கும் வந்தாச்சு. இனிமே எனக்கு என்ன குறவு? குறவும் இல்லை. அண்ணா. என்னங்கம்மா? அண்ணா. என்னம்மா? தங்கத்துக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதோடு மட்டுமல்ல, உங்க பேரு செங்கோடனுக்கும் ரங்கம்மாவுக்கும் நீங்க தான் கல்யாணம். ஐயோ, ரங்கம்மா, ரங்கம்மா. என் சாம நினைச்சு யாரும் அழவே கூடாது. அம்மா, மகனுக்காக தன் உயிரை விட்டா ஒரு தாய், அப்படிங்கிற நல்ல பேரு யாருக்கு கிடைக்கும்? நீ அழக்கூடாது. தாய் பேச்சு மீறாம நடந்த செங்கோடம் அம்மா சாகர போதும் அவ பேச்சு தட்டாம நடந்தான். அப்படிங்கிற நல்ல பேரு சம்பாதிக்க ராஜா, நல்ல பேரு சம்பாதி. அம்மா, உனக்கு ஒரு குறவும் இல்லையோ? அண்ணா. ஏம்மா? ஏம்மா? அங்கம்மா? என்னம்மா வேணும்? எனக்கு இருந்தாலும்